எல்லாருக்கும் வணக்கங்க. என்கிட்ட ரொம்ப நாளாக நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்துக்கிட்டு எங்களுக்கு பிம்பிள்ஸ் ஸ்கார்ஸ் இருக்குது மேம், பிம்பிள்ஸ் இருக்குது, ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்க முடியல அப்படின்ற நிறைய பேர் அவங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிக்கிறாங்க. அதெல்லாம் கவலைப்பட வேண்டாங்க, எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது. சரி, அந்த பிம்பிள்ஸ் ஸ்கார் போகிறதுக்கும் அந்த பிம்பிள்ஸ் போகிறதுக்கும் நான் ஒரு ரெமெடி சொல்கிறேங்க, ஹோம் ரெமெடி. பார்த்திங்கன்னா இதில் துளி கூட கெமிக்கல் கிடையாது. என்கிட்ட நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா முழு வீடியோவும் பார்க்காம நடுவில் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க, நான் சொன்ன விஷயங்களே திரும்ப இது இப்படின்னா என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறீங்க. நிறைய பேர் கேட்குறனால என்னால் பதில் சொல்ல முடியல. அதனால் கொஞ்சம் பொறுமையாக எல்லாரும் முழு வீடியோவை பாருங்கள். எங்கேயாவது ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். மஞ்சளும் பாலும் கலந்து நான் இந்த அப்பர் லிப் அப்புறம் இங்கே எல்லாம் சின்லெல்லாம் வளரக்கூடிய முடிக்கு ஒரு ரெமெடி சொல்லியிருந்தேன். அதில் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கஸ்தூரி மஞ்சளும் போடலாமான்னு. கஸ்தூரி மஞ்சள் போடலாம், தாராளமாக போடலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் டக்குன்னு கிடைக்காது கஸ்தூரி மஞ்சள், அதனால் வீட்டில் உபயோகிக்கக்கூடிய மஞ்சளும் போடலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அதில் இன்னைக்கு ஒரு பெண் சொல்லியிருக்காங்க எனக்கு, அதாவது அந்த மஞ்சள் நீங்கள் சொன்ன நாளில் இருந்து கிட்டத்தட்ட அது நான் 2 மாதத்துக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன், அப்போலேருந்து போட்டுட்டு வந்தேன் மேடம், எனக்கு நிச்சயமாக அந்த ஹேர் சுத்தமாக போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த பெண் பொறுமையாக கடைபிடிச்சிருக்காங்க. அதாவது நம்ம என்னன்னா இன்னைக்கு போட்டு ஒரு 4 நாள்லயே எல்லாமே போயிடணும் அப்படின்னு நினைக்கிறது தப்புங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல்ஸ் தான் அந்த மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் உண்டாக்கும். கெமிக்கலே இல்லாமல் நம்ம ஹோம் ரெமெடி, நம்ம சாப்பிடக்கூடிய பொருள்களை வச்சே செய்யக்கூடிய ஹோம் ரெமெடிஸில் அந்த மாதிரி உடனே நம்ம தீர்வு காண முடியாது. ஆனால் பொறுமையாக செஞ்சோம்னா நிரந்தர தீர்வு கிடைக்கும்ன்றது உறுதிங்க. சரி, அந்த பிம்பிள்ஸ் ஸ்கார்ஸ்க்கும் பிம்பிள்ஸ்க்கும் உங்களுக்கு இப்போ நல்ல ரெமெடி சொல்ல போகிறேங்க. அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? பாசிப்பருப்பு 2 டீஸ்பூன், கிரீன் டீ லீவ்ஸ் 2 டீஸ்பூன், அரிசி மாவு 2 டீஸ்பூன், கடலை மாவு 2 டீஸ்பூன், கோதுமை மாவு 2 டீஸ்பூன், முல்தானி மட்டி, அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா ஃபுல்லர்ஸ் எர்த், அது 3 டீஸ்பூன், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அதாவது தமிழில் ஆளி விதைன்னு சொல்லுவாங்க, அது 2 டீஸ்பூன், பட்டை தூள் 1/2 டீஸ்பூன், ஜாதிக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், ரோஸ் வாட்டர் தேவையான அளவு, எலோவேரா ஜெல் தேவையான அளவு. இப்போ நான் சொன்ன பொருள்களில் ஒரு சில பொருள் மாவாக இருக்குது, ஒரு சில பொருள்கள் மாவாலாம் முழுசாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் அரைச்சிடலாங்க. அப்படி பார்க்கும்போது பாருங்கள், நான் ஒரு மிக்சி ஜார், இந்த மிக்சி ஜார் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. இது அமெரிக்கன் கம்பெனிங்க, அதனால் இங்கே கிடைக்கிறது கஷ்டம். நான் அங்கே போகும்போது வாங்கிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், பாசி பருப்பு இது போட்டுக்கலாம், அப்புறம் க்ரீன் டீ லீவ்ஸ் போட்டுக்கலாம், ஆளி விதை அதாவது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் போட்டுக்கலாங்க. இதை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பொடியாக அரைச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அப்புறம் பாசிப்பயறு அப்புறம் இந்த க்ரீன் டீ லீவ்ஸ் 3ஐயும் போட்டு அரைச்சோம்ல, நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இப்போ இந்த பவுடரில் என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையும் ஒன்றா கலக்கணும் இல்லையா, அதனால் இன்னொரு சுற்றிக்கலாங்க. இந்த மாவு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கோதுமை மாவு, கடலை மாவு, அரிசி மாவு, முல்தானி மட்டி, பட்டை தூள், அப்புறம் ஜாதிக்காய் தூள். இது எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கலாங்க. கையால் கலந்தால் நல்லா ப்ரொபோர்ஷனாக இருக்காது, அதனால் மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா பொருளையும் போட்டு அரைச்சோம் இல்லையா, நல்லா ப்ரொபோர்ஷனாக வந்துருச்சு பாருங்கள், நல்ல கலவை நல்லா கலந்துருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏர்டைட் பாக்ஸில் இது நல்லா ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வச்சுக்கலாம், இல்லாட்டி நார்மலாக ரூமில் வச்சுக்கலாங்க. இப்போ இதை பயன்படுத்தும் முறை பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு ஜாதிக்காயும் பட்டை தூளும் சேர்த்துருக்கேன் இல்லையா, அது நல்லா ஸ்கின்க்கு நல்லா மிராக்கிள் கொடுக்குங்க. பொதுவாகவே நிறைய பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, அந்த ஜாதிக்காய் தூள் எடுத்து பட்டையும் அதில் முடிஞ்சால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் ஒரு சொட்டு தேன் கலந்து இல்லை உங்களுக்கு ரோஸ் வாட்டர் கலந்துங்க, அந்த பிம்பிள் மேலே மட்டும் வச்சுட்டு வாங்க. நீங்கள் அது வச்சுட்டு வந்தீங்கன்னா அது சீக்கிரம் காஞ்சு உதிர்ந்துருங்க. இப்போ பாருங்கள், இது எப்படி நம்ம கலக்கணும்னு காமிக்கிறேன் உங்களுக்கு.
இந்த பவுடரை மட்டும் நான் எவ்வளோன்னு கணக்கிட்டு சொல்ல முடியாது. நீங்கள் கேட்பீங்க எவ்வளோ மேம் கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிரச்சனையை பொறுத்து இருக்குங்க. இப்போ முகத்தில் முழுக்க இருந்ததுன்னா கொஞ்சம் கூட டீஸ்பூன் தேவைப்படும். இல்லை 4 இடத்துல மட்டும் இருக்குது உங்களுக்கு அந்த ஸ்கார்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 4 இடத்துல மட்டும் போடுற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இதில் என்ன தெரியுங்களா, உங்களுக்கு பிம்பிள்க்கெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், தனியாக டவல் வச்சுக்கோங்க. ஒரு நாள் யூஸ் பண்ண டவல் இன்னொரு நாள் யூஸ் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் ஒரு டவல் வச்சுக்காதீங்க. அப்புறம் தூங்கும்போது தலையணை மேலே டவல் எல்லாம் போட்டுக்கணும். அதில் நிறைய நம்ம சின்னதாக பார்த்து செய்யணுங்க. இப்போ பாருங்கள், இதில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ரோஸ் வாட்டர் கொஞ்சம் சேர்க்க போகிறேங்க. கொஞ்சம் ரோஸ் வாட்டர், ஏன்னா அலோவேரா ஜெல்லும் நம்ம போட போகிறோம் இல்லையா, அதனால் பார்த்து பிறகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இன்னும் ரோஸ் வாட்டர் நான் சேர்த்துக்கிறேன். நான் பேஸ்ட் பதத்தில் வரணும் நமக்கு. இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நமக்கு சீக்கிரம் காஞ்சிருமே திக்காக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதில் பண்ணக்கூடாது, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக இருந்து அது இயற்கையாக காயணும். நல்லா கட்டி பிடிக்காமல் கலந்துட்டுலாம். இப்போ பாருங்கள், இப்போ சரியான பதத்தில் வந்துருச்சுங்க. கட்டி பிடிக்காமல் ஒரு பேஸ்ட்டு வந்துருச்சு. இப்போது இதை என்ன பண்ணும் நம்ம, இப்போ பார்த்தீங்கன்னா பிம்பிள் ஸ்கார், இப்போ பிளாக் மார்க் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படி எங்கெங்கே இருக்கோ அந்த பிளாக் மார்க் மேலே கொஞ்ச நாளைக்கு போட்டுட்டு வாங்க. எல்லாரும் ஒரு தவறு செய்யறது என்னன்னா, முகம் முழுக்க போடுறோம். நம்ம முகம் முழுக்க போடும்போது என்ன ஆகும்னா, இந்த வெள்ளையா இருக்கிற பகுதிகளில் இன்னும் வெள்ளையாகும். அப்போ இது என்னன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்து காமிக்கும் நமக்கு. அதனால அந்த ஸ்கார்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த தழும்புகள் இருக்கிற இடத்துல எல்லாம் போட்டு அந்த தழும்புகளை போக செய்து சமமாக்கணும். இந்த ஸ்கின்க்கும் அந்த தழும்புகள் இருக்கக்கூடிய ஸ்கின்க்கும் சரிசமமான ஒரு நிறத்தை உருவாக்கின பின்னாடி நம்ம எல்லாத்தையும் இது சாதாரண பிம்பிள் இருக்கிற நேரம் மட்டுமே இல்லாமல் பிம்பிள் ஸ்கார்ஸ் போன பின்னாடியும் இது பயன்படுத்திட்டு வரலாங்க. இது அவ்வளோ நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு இப்போ வச்சு காமிக்கிறேன். இப்போ இங்கே இருக்குன்னா ஒரு புள்ளி அங்கே வச்சுக்கோங்க, இங்கே இருக்குன்னா இங்கே வச்சுக்கோங்க, இங்கே இருக்குன்னா இங்கே வச்சுக்கணும். இப்படி அது மேலே வச்சுட்டே வாங்க. இது எப்போ வைக்கணும்னா, நீங்கள் இரவு நேரங்களில் வச்சுட்டு காலையில் முகம் அலம்புனீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு அந்த தலகாணி தூக்கம் வராது மேடம், அப்படிலாம் இருந்தால் கசகசன் முகம் எல்லாம் பரவிருமே நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை. இது வச்சுட்டு நல்லா காயணுங்க. அதோட ரிசல்ட் வேணும்னா நம்ம முழுசாக கொஞ்சம் பொறுமையாக இருந்து செஞ்சு பார்க்கணுங்க. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள். நீங்கள் தான் சொல்லணும் இல்லையா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.